அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சண்முக விகாஸ் பேசுகிறேன். போன பார்ட் 1 வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாட்டி நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். இது பார்ட் 2. இது ஃபுல்லாக என்னோட சார்ட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஃபுல்லாகவே என்னோட சார்ட் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே பெயிண்ட் வச்சு வரைஞ்சிருக்கேன். இதுதான் என்னோட முதல் ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே பெயிண்ட் தான். ஒன்று கூட பென்சில் எதுவுமே பென்சில்ட்டு வரையாமல் இது ஃபுல்லாகவே நான் அப்படியே பெயிண்ட்டு வச்சு அப்படியே வரைஞ்சி அதுக்கு கலர் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா நம்ம இது ஒரு 2 months ago நான் வரைஞ்சேன். இது பார்த்தீங்கன்னா டிவியில் ஃபுல்லாக பெருமாள் கல்யாணம் அப்படின்னு சொல்லி போடும்போது சரி வரைவோம்னு சொல்லி ஒரு மெமரிஸ்க்காக வரைஞ்சேன். பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே இப்போ இதில் ஆயில் பேஸ்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த ஜுவல்லரிஸ்க்கு மட்டும் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நான் ஹார்ட் ஒர்க்லாம் கொடுத்து நான் வரையலை, கொஞ்சம் சிம்பிளாகவே ரொம்ப வரைஞ்சிட்டேன். மாலையெல்லாம் அவ்வளோவா கொடுக்கல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் பத்மாவதி தாயார். இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பெருமாள் வரைகிறதுக்கு ஒரு 1 monthக்கு முன்னாடி வரைஞ்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே நல்லா ஷேடிங் கொடுத்து வரைஞ்சிருப்பேன். இந்த சாரீ மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த கலர் இந்த கோல்டு பேப்பர்லாம் வச்சேன்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலருக்கு எல்லோ கலர் கொடுத்தா கரெக்டாக தெரியாதுன்னு சொல்லி இந்த கோல்டு கலரில் பேப்பர் ஒட்டியிருக்கேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு கோல்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அந்த கொஞ்சம் பிளாக் கோல்டாக இருக்கும். அந்த மாதிரி நான் நல்லா நான் சூப்பராக இருக்கணுக்காக அந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த என்ன பூ, கனகாமர பூம்பாங்க. பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப அழகாக வந்திருக்கும். அதுவும் இல்லாமல் ஃபேஸ் நான் ஃபுல்லாகவே ஆயில் பேஸ்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி சாரீக்கெல்லாம் கொடுக்குறதா இருந்தால் மட்டும் பெயிண்ட் யூஸ் பண்ணுங்கள். இந்த நகை ஃபேஸ் இந்த ஷேடிங் கொடுக்குற கலர் பண்ணுறதுலாம் மட்டும் நீங்கள் இந்த ஷேடிங் கொடுக்குறது இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் மட்டும் நீங்கள் மிக்சடு கலருக்காக நீங்கள் ஆயில் பேஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்தீங்கன்னா அப்படி அழகாக வந்திருக்கும். பாருங்கள், இந்த பூ போட்டோடனே இந்த கனகாமர பூ வரைஞ்ச உடனே அவ்வளோ அழகாக ஃபேஸ் அவ்வளோ அழகாக இருந்தது. இருக்கிறதுலே இதுதான் நான் ரொம்ப அழகாக வரைஞ்சிருந்தேன், அப்படியே இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒயிட் சார்ட்டு. நாங்கள் இதுக்கு பேக்ரவுண்டுக்காக பிளாக் கலர் கொடுத்துருக்கோம். இந்த சாமி சங்கர நாராயணர். நாங்கள் சங்கரன் கோயில் இருக்கிறதுனால எங்களுக்கு சங்கர நாராயணர் கோமதி அம்பாள்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த மாதிரி ட்ராயிங்ஸை நான் நிறையா வரைஞ்சிருப்பேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னாலே ஒரு 2 கோமதி அம்பாள் ட்ராயிங்ஸ் நான் காமிச்சிருப்பேன். பார்க்கலாட்டி நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்க போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த சைடில் சிவன் ஃபேஸும் இந்த சைடில் விஷ்ணு ஃபேஸும் இருக்கும். பார்த்தீங்கன்னா இது சிவன் வச்சுருப்பாங்க, விஷ்ணு சங்கு வச்சுருப்பாங்க. அந்த இது டிஃப்ரென்ஸ்க்காக அந்த இது காமிச்சிருப்பேன். பார்த்தீங்கன்னா லெக்கில் கூட பார்த்தீங்கன்னா இந்த சைடு புலித்தோலும் இந்த சைடில் பட்டாடை உடுத்திருப்பாங்க. இதை வச்சு நம்ம தெரிஞ்சிடலாம் இது சங்கர நாராயண சுவாமின்னு. இது பார்த்தீங்கன்னா பின்னாடி ஃபுல்லாக நாங்கள் பிளாக் கலர் பெயிண்ட் கொடுத்தோம். ஏன்னா இது ஃபுல்லாகவே ஒயிட் கலர் சார்ட்டு தான். அது பிளாக் கலர் அந்த பிளாக் கலரில் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி பிளாக் கலர் பெயிண்ட் கொடுத்துருக்கோம். இந்த மாலை கூட பெயிண்ட்டு தான். இது நாங்கள் சங்கரன் கோயிலில் இருக்கோம்னு சொன்னோம்ல, அது இது சங்கர கோமதி அம்பாள். இது பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் மாதிரி அலங்காரம் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. இது சித்திரை திருவிழா அப்போ இந்த சாமிக்கு அந்த மாதிரி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோவை எடுத்து நான் அப்படியே வரைஞ்சிருந்தேன். பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அப்படியே வந்திருந்தது. அப்படியே அந்த ஸ்டாச்சுவில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே வந்திருந்தது. இந்த மாலைக்கெலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ஹெல்ப் பண்ணாங்க. இந்த மாதிரி மாலையெல்லாம் எல்லா ஃபோட்டோஸ்லையும் பார்த்தீங்கன்னா மாலை நான் பெயிண்டில் வரைஞ்சிருப்பேன். அது பார்த்தீங்கன்னா எல்லாமே எங்கள் அம்மா தான் ஹெல்ப் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஷேடுக்காகலாம் நான் அதெல்லாம் கொடுத்துருக்கேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு நான் ஆயில் பேஸ்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். மிக்சடு கலர் தான். மிக்சடு கலர்னாலே நீங்கள் ஆயில் பேஸ்ட் யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக வரும். இதுவே நீங்கள் இந்த மாதிரி மாலையெல்லாம் கொடுக்குறதா இருந்தால் மட்டும் இந்த மாதிரி பெயிண்ட்ஸை வச்சு யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா எஸ்சிவி சேனலில் வந்துட்டு த்ரெட்டு வரைவாங்க, இந்த நூல்பாங்கல்ல த்ரெட்டை வச்சு நானாகவே வரைஞ்சேன். எந்த பென்சில் அதை வச்சு எதுவுமே யூஸ் பண்ணல. நான் ஒன்லி இங்க்கும் த்ரெட்டும் மட்டும் யூஸ் பண்ணி த்ரெட்டை வந்து இங்கில் முக்கி அதை வச்சு அப்படியே கைட்டு வரைஞ்சிருக்கேன். வேணும்னா நீங்கள் வேணாலும் எஸ்சிவி சேனலில் எப்போவாது போடுவாங்க, நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி த்ரெட்டு பெயிண்டிங்ஸ் நிறைய போடுவாங்க. நான் வந்துட்டு நம்ம இது பத்மாவை தாயார் மாதிரி இருக்கட்டுமேன்னு சொல்லி வரைஞ்சேன். இது பார்த்திங்கன்னா நான் படத்தை பார்த்து வரையலை, இது வந்து நானாக மைண்டில் யோசிச்சதை அப்படியே வரைஞ்சிட்டேன். பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ரொம்ப லாங்காகும், ஏன்னா வந்துட்டு அதில் ஸ்மால் பிக்சர்ஸ் நிறையா வரைஞ்சிருப்பேன். இது வந்து செகண்ட் பார்ட்னால கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.